ரோமேலியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாவை பற்றியும் தொண்டையை பற்றியும் பவுலடிகள் இன்னும் அருமையா சொல்றார். அவர்களது நாவு விரியன் பாம்பின் நஞ்சை கொண்டுள்ளது, அவருடைய தொண்டை திறந்த பிணக்குழி. பாத்தீங்களா, சாவை வருவிக்கின்றது. இப்போ செத்துப்போ, நீ உயிரோட இருக்காத. சோம்பி திரியிற ஒரு பிள்ளையை பார்த்தோ, அல்லது வேலைக்கு போகாத ஒரு ஹஸ்பண்டை பார்த்தோ, பொறுப்பில்லாத கணவனை பார்த்தோ, நீ வாழதோட செத்துப்போ மனுஷனே அப்படின்ட்டு ஒரு பொம்பளை சொன்னான்னு சொன்னா கோபத்துல அவன் போய் கயிறை போட்டுவிட்டு தொங்குவான். தொண்டை திறந்த பிணக்குழி, சாவை வருவிக்கின்ற அளவு நஞ்சு நிறைந்தது, விரியன் பாம்பின் விஷம் நிறைந்தது நாவு, சாபமும் கொடுமையும் நிறைந்தது நாவு என்று சொல்லி அங்கே ரோமேலியருக்கு திருமுகத்திலே பவுலடிகள் எச்சரிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாவினால் கட்டிக்கொள்கின்ற பாவங்களை நீங்க நல்லா அலசி பாருங்க. நல்ல ஆயனாகி இயேசு என்ன உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த நாவினால எப்படி பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். எபேசியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 4:25. பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாய் இருக்கின்றோம். இன்றைய நாட்கள்ல, இந்த தவ நாட்கள்ல நல்ல ஆயன் இயேசுவின் குரலை கேட்கிற மந்தையாக்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டு நான் பொய் பேச மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன், பொய் என்னுடைய நாவில் கடந்து வராது. ஒரு யோபு சொல்கிறார், என் நாவினால் பொய் உரையாதவாறு நான் தீர்மானம் செய்து கொண்டேன் என்று சொன்னார் அந்த பக்தன். அப்படியே அவர் பரிசுத்தவானாக வாழ்ந்தார். பொய்யை விலக்கி உண்மையை பேசுவோம். ஏன், நாம் ஒவ்வொருவரும் உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம் என்று சொல்லி அருமையாக சொல்கின்றார். அதோடு கூட வாயிலிருந்து வர்ற வார்த்தை அசுத்தமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 29வது வசனம் 4ஆம் அதிகாரம் எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ப நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒருபோதும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு பேச்சு திறமையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒரு கொடை. ஆண்டவர் பரிசாக எனக்கு நாவை கொடுத்தார், அதை கொண்டு அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் என்று சீராக் ஞானியானவர் 52ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த நாவினாலே ஆண்டவரை நம்ம புகழ்ந்தேத்தணும். பிறரை கட்டி எழுப்புகிற வார்த்தை. ஒரு தப்பு செய்துட்ட பிள்ளையை பார்த்து பரவாயில்ல, கவலைப்படாத, மனசொடிஞ்சு போகாத, அடுத்த தடவை இது நடக்காது. சோர்ந்து போயிருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து தைரியமா இருங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அழுதுகிட்டு இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து அழாதீங்க, உங்க துன்பத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மகிழ்ச்சியா மாற்றி போடுவார். பிறரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை, பிறர் அருள் வளர்ச்சிக்கு இட்டுக்கொண்டு போகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் பாவமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தையை உங்களிடமிருந்து நீங்க நீக்கணும். அசுத்த வார்த்தைகள், சிலர் பேசுற பேச்சில் இருக்கிற அசுத்தத்தை நம்ம கேட்டோம்னா நாக்கப்படுங்கிட்டே சாவலாம் போல இருக்கும். நாங்கள் ராஜாவூர்ல இருந்தப்போ அந்த ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கு, ஓபிடியில் உட்காந்துருப்பேன். பக்கத்தில் அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மதுபான கடை இருந்தது. குடிச்சிட்டு மாலை நேரத்தில் சகோதரர்கள் மருத்துவமனை முன்னால் இருக்கிற அந்த ரோட்டு மேலே நடந்துட்டு போவாங்க. அவங்க பேசுகிற பேச்சு காது கொடுத்தே கேட்க முடியாது. உள்ளே எங்கேயாவது போய் அதுக்கு ஒரு சின்ன கோயில் இருந்தது, கோயிலுக்குள்ளே உட்காந்து கையை உயர்த்தி இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. ஆஸ்பத்திரிக்கு எதில் ஒரு குழாய் அடைந்து, ஒரு தண்ணி நல்ல தண்ணி பிடிக்கிற குழாய் இருந்தது. கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு இருந்த சமயத்தில் சகோதரிகள் அங்கே தண்ணி பிடிக்கிறது, அந்த சண்டையை பார்க்கணும். நீயாடி நானாடி வாயில் வர வார்த்தைகளுக்கு அப்போ அதை சொல்லி கேட்க முடியாத வார்த்தைகள், அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள். இன்றைய நாட்களில் சர்வசாதாரணமாக என்ன நடக்குது? சினிமா பாடல்கள், இச்சையை தூண்டக்கூடிய, காம இச்சையை தூண்டக்கூடிய சினிமா பாடல்களை நம்ம பேசுறது, சினிமா புத்தகங்களை வாசிக்கிறது, அசுத்தமான உரையாடல், பிறரை பாவத்துக்கு இழுக்கக்கூடிய வாயின் வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். உள்ளத்துல நன்மைத்தனம் நிறைந்திருந்தா வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்லதாக இருக்கும். இந்த உள்ளத்திலிருந்து வர்றதான் ஒரு மனுஷனை மாசுபடுத்துகிறது. பரத்தமை, கெட்ட நடத்தை, புரணி பேச்சு, குடிவெறி, இச்சை, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வந்து அவனை மாசுபடுத்துகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். இறை பிரசன்னத்தால் நிறைந்த உள்ளம், துதிக்கிற இதயம், செபிக்கிற இதயத்திலிருந்து எப்பொழுதும் பரிசுத்தமான பேச்சு வரும், துதி புகழ்ச்சி வரும், பிறருக்கு வழிகாட்டக்கூடிய வார்த்தைகள் வரும். உங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை வரணும்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் மீண்டுமாக சொல்கின்றார். செபிக்கிற நீங்க, இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கிற நீங்க,
ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கிற நீங்க உங்க வாயிலிருந்து பரிசுத்தமான வார்த்தைகள் மாத்திரம் வரணுமே தவிர அசுத்தமானதோ அல்லது பொய்யோ புறணியோ வரவே கூடாது. ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீர், நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும் வரவே முடியாது. ஒன்று அந்த ஊற்று நல்ல தண்ணி ஊற்றா இருக்கணும், இல்லை அந்த ஊற்று உப்பு தண்ணி ஊற்றா இருக்கணும். நல்ல தண்ணி உப்பு தண்ணியை மாற்றி மாற்றி வர முடியாது. அப்படியே தான் உங்களுடைய இதயம். உங்களுடைய இதயம் நல்ல தண்ணி ஊற்றாக இருந்தால் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தையாக இருக்கும். உங்கள் இதயம் பாவத்தாலும் அழுக்காலும் நிறைஞ்சிருந்தாக்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் அசுத்தமான வார்த்தைகளாக இருக்கும். அப்படி என்றால் உங்கள் உள்ளத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி அலசி பாருங்கள். நல்ல ஆயனாம் இயேசு இந்த நாளிலே உன் வாயின் வார்த்தைகளிலே நீ பரிசுத்தமாயிருக்கும்படி, பொய்யை விலக்கி உண்மையை பேசும்படி, அசுத்த பேச்சு எதுவும் பேசாதபடி, பிறருடைய வாழ்க்கை சக்கரத்தை அழிக்கக்கூடிய தீமையானது எதுவும் பேசாதபடி இந்த தவ நாட்களிலே உன்னை அழைக்கின்றார்.